பட்டுவின் சொந்தங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவால் நாங்களும் பட்டுவும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. பட்டு வந்து இந்த மாதிரி குட்டியாக இருக்கும்போதுலேருந்து குட்டி குட்டியாக சின்ன சின்ன விஷயங்களை கூட நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு நாள் இருக்கும்போது அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 7வது நாள் முடிஞ்சு வர சொல்லியிருந்தாங்க கட்டு போடுறதுக்காக. அதுக்காக இன்றைக்கி நான் கிளம்பி போயிருந்தேன். நிறைய பேர் சொன்னீங்க, ஒரு நாள் ரைட்டில் இருக்குது கட்டு, ஒரு நாள் லெஃப்ட்டில் இருக்குது, கண்டென்ட்டுக்காக போட்டிருக்கீங்களா அப்படின்னு. வியூஸ் போகணும்னு போட்டிங்களான்னு கேட்டிங்க. பட்டுவை காட்டினாலே அவ்வளோ நல்லா வியூஸ் போகுது. இப்படி கட்டு போடணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை. என்னால் கை கூட அசைக்க முடியல. என் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி தலைவாரி விட்டாங்க. ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் ஹேர் ஸ்டைலுங்க இது. நான் இப்படி வாரவே மாட்டேன். சரி என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே தாங்க அரக்கோணத்தில் நரசிங்கபுரம் அப்படிங்கிற இடத்துல கட்டு போடுவாங்க. அங்கே தான் போட்டேன். இன்னுமே அந்த எலும்பு கூடலன்னு சொல்லி எனக்கு மறுபடியும் கட்டு போட்டு விட்டாங்க. 10 நாள் அசைக்காதீங்க, தண்ணி படாதீங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அதுக்காக தாங்க இந்த வீடியோ. இப்போ பட்டு இந்த ஊஞ்சல் வீடியோ வந்து நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் பட்டு அம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அந்த அவனோட மொழியில் அந்த மழலையாக அந்த பேச்சு அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய பேர் ரசித்து கேட்டிருந்தீங்க லாங் வீடியோஸாக போட முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த ஊஞ்சலில் வந்து பார்த்திங்கன்னா இவன் உட்காந்துப்பான். உட்காரியான்னு கேட்டால் ரொம்ப குஷியாகிடுவான். வேறு பெட்ஸாக இருந்தால் பயப்படுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் லூனா ரொம்ப பயப்படுவான். இவன் ஏறி உட்காந்துக்கிட்டு ஆட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது நிறுத்துகிற வரைக்கும் ஜாலியாக விளையாடுவான். அது நின்றுச்சுன்னா இவன் கத்துவான். மறுபடியும் ஆட்டி விடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். நான் மறுபடியும் ஆட்டி விட்டுட்டேன் அப்படின்னா அந்த எட்ஜில் நின்றுட்டு ஜாலியாக ஒரு குழந்தை எப்படி என்ஜாய் பண்ணுமோ அந்த மாதிரி இவன் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பான். நான் பக்கத்தில் உட்காந்து பார்க்கும்போது அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். என்னடா இவன் இப்படி விளையாடிட்டு இருக்கானே, குழந்தை மாதிரி பண்ணுறானே அப்படின்னு. அப்போ தான் வந்து அவனை உட்கார வச்சுட்டு நான் அம்மா சொல்லணும் போது அவன் அவ்வளோ க்யூட்டாக சொன்னான். அந்த வீடியோவை இப்போ இதில் நான் அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்கள் வீட்டில் இருக்க பெட்ஸ் ஊஞ்சலில் உட்காந்து ஆடுவாங்களா, பட்டு மாதிரி தான் நீங்களும் பார்த்துப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.